தண்ணி. ஐயா தண்ணி. ஐயா தண்ணி. ஐயா என்னாச்சு? தண்ணி. தண்ணி தண்ணி. ஒரு நிமிஷம். தண்ணி. ஐயா தண்ணி கொஞ்சம் கொடுங்க. அவருக்கெல்லாம் தண்ணி தர முடியாது. தண்ணி. 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 சார் 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 கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். பாவம் அவர் மயங்கி விழுந்துட்டாரு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ். சார் 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 இங்க பாருங்க சார். தம்பி, விவரம் தெரியாம ஊரு கட்டுப்பட்ட மீறினதுனால ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவனுக்கு உதவி பண்றேன்னு தேவையில்லாத வேலை பார்க்காத. இவன் பண்ண காரியத்துக்கு இவன் உயிரோட இருக்க கூடாது. செத்து தொலையட்டும். இங்க நிக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க. சார் அவர் நல்லவரு கேட்டவரும். தண்ணி குடிக்கலாம் உயிர் போயிடும் சார். இப்போ அவருக்கு தண்ணி கொடுத்தா காப்பாத்திடலாம் சார். தம்பி, முதல்ல சொன்னா புரியாது. கிளம்புங்க முதல்ல. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போறேன். இதை போய் கொடுக்க சொல்றேன். போப்பா. அண்ணா 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 தண்ணி. அக்கா 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 அக்கா. அப்புச்சி வீட்டுக்கு வந்திருக்க தம்பி மாதிரி தெரியுது. ஆமாக்கா நான் தான். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அக்கா. எடுத்துட்டு வரேன்பா, இருப்பா. தம்பி தம்பி, எங்க ஓடுறீங்க? என்னாச்சு? ஐயோ 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 ஐயோ, என்னை இப்படி கொலை பாதகத்துல மாட்டி விட்டுட்டீங்களே. ஏ ரமேஷ், கோபாலு, வேணியக்கா, குமார மாமா, எல்லாரும் ஓடி வாங்க. இந்த அநியாயத்தை வந்து பாருங்க. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? இந்த கொலைகார பாவிக்கு என் வீட்டுல இருந்து தண்ணி வாங்கி கொடுத்துச்சு இந்த தம்பி. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவுவேன்? ஐயோ, அப்புச்சிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ஏமா கத்துறா? ஏன் தம்பி உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? வந்தமா வந்த வேலையை பார்த்துமான்னு இல்லாம ஊர் விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க. இங்க எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்குது. எங்க இருந்தோ வந்த உனக்கு இருக்கிற அக்கறை இதே ஊர்ல பிறந்து விழுந்த எங்களுக்கு இருக்காது? ஏய், நீ எதுக்குப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற? அதான் விஷயத்தை அப்பச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுல. அவர் வந்து பேசிக்கிட்டோம். அதுவும் சரிதான். அப்பச்சி அது வந்து நான் பேசாத. உறவு வேற, பஞ்சாயத்து வேற. ஓரமா போய் நில்லு. அறிவிலடா உனக்கு? யார கேட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்த? சாக கடந்த ஒருத்தருக்கு மனிதாபிமானத்துல தான் நான் தண்ணி கொடுத்தேன். இதுல என்ன தப்பு அப்பச்சி? எழுச்ச, நீ சாக போற ஒருத்தனுக்கு தண்ணிய கொடுத்து காப்பாத்தல. நிறமாச கர்ப்பிணியான இவனோட பொண்டாட்டிய மனசாட்சி இல்லாம சாகடிச்ச ஒருத்தனுக்கு தான் நீ தண்ணிய கொடுத்து காப்பாத்திருக்க. இந்த அசிங்கம் முடிச்சவனாலதான் போலீஸே இந்த ஊருக்குள்ள முதல்ல வந்தது. ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்பவும் இதே ஊருக்குள்ள வந்தவன நான் தான் இப்படிப்பட்டவன் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவன் கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னு நான் தான் தீர்ப்பு சொன்னேன். இவெல்லாம் உயிரோடு இருக்கவே தகுதி இல்லாதவன். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ தண்ணி கொடுத்து காப்பாத்திருக்க. அப்பச்சி, அவருக்கு நம்ம ஊர் வழக்கம் எதுவுமே தெரியாம செஞ்சுட்டாரு. தெரிஞ்சிருந்தா அவர் இப்படி பண்ணிருக்க மாட்டார்ல. இல்லம்மா, தம்பி வந்து என்கிட்ட தண்ணி கேட்டப்ப அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ண. அதே மீறி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஆமா, தெரிஞ்சுதான் கொடுத்தேன். என் கண்ணு முன்னால சாக கிடந்த ஒருத்தரை காப்பாத்தணும்னு தோணுச்சு, காப்பாத்துறேன். அது எனக்கு தப்பா தெரியல.
இவர் உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த ஊரே சேர்ந்து தப்பு பண்ணுதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. தம்பி எங்க வந்து என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா நாங்க தான் குற்றவாளி மாதிரி சொல்றீங்க. ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். அவர் செஞ்சதுக்கு தண்டனையா இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு தண்டனை கொடுத்தீங்க சரி. ஆனா சக கடந்த ஒருத்தரை காப்பாற்ற கூடாதுன்னு தடுத்து ஊரை ஒண்ணு சேர்ந்து சண்டை போடுறீங்களே. நீங்க செய்யறது கொலைக்கு சமம் தானே? உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? அவர் செஞ்சதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? தம்பி இந்த சினிமா வசனம் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. ஊர் கட்டுப்பாடுனா கட்டுப்பாடு தான். அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்ன பச்சே, உங்க வீட்டுக்கு வந்த பையங்கிறதுனால பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நிறுத்துடா. யாருகிட்ட வந்து என்ன பேசுற? நான் சொன்னதுதான். தீர்ப்பு எல்லாருக்கும் சமந்தான். என் வீட்டாளு உன் வீட்டாளுன்னு நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். அப்படின்னா வழக்கம் போல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அண்ணே அவர் பட்டணத்துக்காரனே, அவர் தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்க அண்ணே. சக்தி பேசாம இருக்க மாட்டேன். பெரியவங்க நாங்க இருக்கிறப்ப என்னது இடையில பூந்து பேசுற பழக்கம்? நீயே சொல்லுப்பா, என்ன பண்ணலாம்? தப்பா எடுத்துக்காதீங்க அப்பச்சே. நான் சொல்ல என்ன இருக்கு? நீங்க சொல்ற தீர்ப்பு தான். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க உதவி பண்ணியிருந்தா அவங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா வழக்கம். வெளியூர்காரன் உதவி பண்ணா எல்லார் காலையும் விழுந்து கும்பிடுறது தானே வழக்கம். இவ்வளவு ஏன் என் தங்கச்சி புருஷன் இதே பரமசிவத்தை தெரியாம வண்டியில் ஏத்துறதுக்கு எல்லார் காலையும் விழுந்து கும்பிட வச்சோம்ல, அதுக்கு நானே தானே சம்மதம் சொன்னேன். நீ சொல்றது வாஸ்தவம் தான். எல்லாருக்கும் என்னவோ அதை பண்ணிடலாம். குமரப்ப சொல்றது சரிதான். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆளாளுக்கு மாத்திக்க முடியாது. நீ பண்ண காரியத்தால எவ்வளவு பிரச்சனை பாரு. ஒழுங்கா எல்லாரும் முன்னாடியும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி நாலா பக்கமும் விழுந்து கும்பிடு. என்ன புச்சி, சிவா சார் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாருல. அம்மாடி, வெளியூர்காரனை விட்டோம்னா நாளைக்கு ஆளாளுக்கு மீற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா அவருக்காக நான் வேணா எல்லார் காலையும் விழுந்து கும்பிடுறேன். அவரை விட்டுருங்க. சக்தி, அவனுக்காக நீ எதுக்கு விழுந்து கும்பிடணும்? தப்பு செஞ்சவங்க தான் தண்டனையை அனுபவிக்கணும். நீ சும்மா இரு. அப்பச்சி. ஆமா சக்தி, நீ அமைதியா இரு. நான் தானே தப்பு பண்ண, நானே விழுந்து கும்பிடுறேன். ஆனா இது நான் தப்பு செஞ்சேங்கிறதுக்காக விழுந்து கும்பிடல. அப்பச்சியோட தீர்ப்புக்கோ அவரோட கௌரவத்துக்கோ இந்த ஊர் கட்டுப்பாட்டுக்கோ என்னால எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் விழுந்து கும்பிடுறேன். இந்த ஊர் கட்டுப்பாடு தெரியாம உயிரை காப்பாத்தணுங்கிற அக்கறையில ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். என்ன எல்லாரும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க.